ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர் கடவுளுக்கே கணக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் நான் படித்தேங்க. அப்போ அதை திரும்ப அவர் மறக்காமல் கடவுள் கொடுத்துருவாராம். தர்மையான நாளில் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பவரா? எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? மிச்ச மீதியை கொடுக்குறீங்களா? எப்படி அழுக்கானதை கொடுக்குறீங்களா? எப்படி கொடுக்குறீங்க? என் நண்பர் மாதம் 1000 சாப்பாட்டை இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு ஆங்காங்கே சென்று வழங்குகிறார். நல்ல உணவு அது. எனக்கு ஒரு ஆப்பிள் பிடிக்குன்னா, எனக்கு ஒரு பிரியாணி பிடிக்குன்னா, அதை நான் தானம் செய்ய வேண்டும், அதை நான் ஏழைகளுக்கு தர வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ஒரு இடத்துல நான் நிற்கும் பொழுது அவர் 50 ரூபா எடுத்து போட்டார். அப்பொழுது அந்த ஏழைக்கு நான் 10 ரூபா தான் கொடுத்தேன். எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. இன்னொரு பக்கம் எனக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவருடைய ஞாபகம் வந்தது எனக்கு. அதே 50 ரூபாவை மனதார எடுத்து நான் அவருக்கு கொடுத்தேன். இந்த கை கடவுள் கொடுத்த கை கொடுக்கும்படியாகவே உள்ளது. நாம் தாம் திருப்பி வாங்குவதிலேயே குறியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கொடுப்பதிலே வள்ளலுக்கு 1% இருங்கள். ஆம் அன்பானவர்களே, கொடுப்பதிலே நமக்கு ஒரு திருப்தி உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. ஆம் அன்பானவர்களே, நமக்கு ஒரு நாளை கொடுக்கிறார், நமக்கு உடல்நிலை சரியான ஒரு நிலைமையை தருகிறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், நமக்கு ஒரு நாளில் தேவையான எல்லாவற்றையும் தருகிறார். நாம் அதிலே கொஞ்சம் கொடுப்பது ஆசீர்வாதம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமுதாயத்தை உருவாக்குங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.